விஜயகாந்த் கேப்டன் அவர்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம், எதையும் போட்டு உடைச்சிருவாரு. மனசுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிற பழக்கம் கிடையாது. அதுபோல் சிவகுமார் தன் மகன் சூர்யாவின் கல்யாணத்துக்கு அழைக்க வந்தபோது என்னால் வர முடியாதுன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு அதையும் நான் சொல்கிறேன்னு சொல்லி, நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம், என் வரவால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட வேண்டாம், அதனால் நான் அந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க திருமணம் நடந்த பின்ன பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு நடிகர் சிவகுமார் சாரை ஆசீர்வாதம் வாங்க விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனாங்களாம். பாருங்கள், எதையுமே ஆலோசித்து தன்னால் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுங்கிற பண்பை நிறையவே வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க விஜயகாந்த் கேப்டன்.